Hi friends, நான் தான் Chandiran. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எப்படி அன்மேன் பண்ணுறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலன்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் வந்திருக்கு. பட் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் நான் இதை யூஸ் பண்ணி இது மூலிமா நான் வந்து அன்பேன் பண்ணியிருக்கேன் என்னோட நம்பரை. அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பட் இது வந்து புதுசாக வந்த ஒரு நியூ ட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மெத்தட்லேயே இது கொஞ்சம் நியூ ஸ்டெப்பு. ஓகேவா? பட் எல்லாமே சேம் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இந்த இது கண்டென்ட்டில் யூஸ் பண்ணுற வேர்டு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் இது எப்படி நம்ம கொடுத்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க ரிட்டன் மெயில் என்ன வருது, பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண பற்றி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 99% வந்து அன்பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பட் அது எப்படி பண்ணுறன்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி இது பிசியில் நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? பிசியில் வந்து வாட்ஸ்அப் காண்டாக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் செகண்டாக இருக்குது பாருங்கள், காண்டாக்டை வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பட் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். வாட்ஸ்அப் மேனேஜ் சப்போர்ட். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சப்போர்ட். பிஸ்னஸ் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக காண்டாக்ட் யூஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளைண்ட்டை பற்றி நம்ம அவங்களை ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அசஸபிலிட்டி அண்ட் அசஸ்டி டெக்னாலஜி சப்போர்ட், அது மாதிரியமாக இது பண்ணுறதுக்கு காண்டாக்ட் சப்போர்ட் பண்ணுறது. அடுத்து வாட்ஸ்அப் என்டர்பிரைஸ் சொல்யூஷன். அடுத்து ப்ரைவேசி பாலிசி கொஷின்ஸ், அது காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து கார்பரேட் அட்ரஸ், உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய அவங்களுடைய கார்பரேட் அட்ரஸ் இது. ஓகேங்களா? பட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வாட்ஸ்அப் தான் அன்பேண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேண்டானது வாட்ஸ்அப்பு, அதனால் அது மூலியமாக தான் இப்போ காண்டாக்ட் பண்ண போகிறேன். பட் வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் வந்து காண்டாக்ட் யூஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி வரும். வாட்ஸ்அப் மேனேஜர் சப்போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண போதும். ஓகேங்களா? பட் இதில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். டு பெட்டர் த அசஸ் த காண்டாக்ட் ஃப்ரம் த ஃபோன் பை ஓப்பனிங் த வாட்ஸ்அப். ஓகேங்களா? செட்டிங்ஸ் அண்ட் ஹெல்ப் காண்டாக்ட் யூஸ் யூ கேன் ஆல்வேஸ் விசிட் த ஹெல்ப் சென்டர் அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஹெல்ப் சென்டர் கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம மொபைலில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செட்டிங்ஸில் ஹெல்ப் கொடுத்து காண்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் கேன் யூ யுவர் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் த பெண்டிங் த இன்ஃபர்மேஷன் ப்ளோ டாப் யுவர் சென்ட் யுவர் கொஷின். ஏதாவது ப்ராப்ளம்ன்றதை ரிப்போர்ட் பண்ணி கொஷின் சென்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஃபஸ்ட்டு இது இந்தியன் 90%ல இது வந்து கண்ட்ரி கோடு. ஓகேங்களா? உங்களோட கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி கோடை வந்து இதில் செலக்ட் பண்ணிங்க. சரிங்களா? நான் இந்தியா 91 செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் பேண்டான உங்களுடைய நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? பட் பேண்டான நம்பர் வந்து என்டர் பண்ண உடனே இதில் வந்து கீழே இமெயில் ஐடி கேட்கும். ஓகேவா? அதனால் நம்ம இப்போ இமெயில் ஐடி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி வந்து இதில் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் நான் இப்போ காண்டாக்ட் நம்பர் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டேன்னா டைப் பண்ணோன்னே இமெயில் ஐடியில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண மெயில் ஐடியை யூஸ் பண்ணாதீங்க. பட் நியூ மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி கூடும், அது யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய டைம் பண்ணியிருப்பன்றதால அவங்கலேருந்து நம்ம ரிட்டன் மெசேஜ் பண்ணும்போது அது ஒரு ஸ்பேம் மெசேஜ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆல்ரெடி யூஸ் பண்ண மெயில் ஐடி இல்லாமல் நியூ மெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இப்போ அதில் நியூ மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அதே மெயில் ஐடி தான் கீழேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் மெயில் ஐடியும் அது தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் மெயில் ஐடியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். கீழே வந்து அதே மெயில் ஐடியை கன்ஃபார்ம் மெயிலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? மெயில் ஐடி க்ரியேட் பண்ணினா மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டுக்கப்புறம் கீழே ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு டு யூ யூஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி கேட்குது பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆண்ட்ராய்டு இருக்குது, ஐஃபோன் இருக்குது, வெப் அண்ட் டெஸ்க்டாப்பு, கியூஎஸ் அதர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் நீங்கள் எது மூலயமா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வெப் அண்ட் டெஸ்க்டாப் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிங்க. சரிங்களா? பட் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோனை செலக்ட் பண்ணிங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எந்த மூலிமா மெசேஜ் பண்ணுறீங்கன்ற டிவைஸையும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. சரிங்களா? பட் நான் இப்போ டெஸ்க்டாப்லேருந்து பண்ணுறதில்ல, வெப் அண்ட் டெஸ்க்டாப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே இது இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? எந்த இதுவுமே இல்லாமல் அதர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதில் வேணாலும் நீங்கள் பண்ணுற மாதிரி இதாகிடும். ஓகேங்களா? அதர்ஸ் கொடுத்துட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதில் வந்து டைப் பண்ணணும். இதை டைப் பண்ணுற மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு டியர் வாட்ஸ்அப் டீம் யுவர் மை ஃபுல் நேம் லீகல் நேம் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதில் வந்து உங்களுடைய நேம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா அந்த நேமு ரீசெண்ட்லி ஐ ஹவ் த purchased the new SIM card and the try SIM the first mobile number. ஓகேங்களா? +91
91 போட்டு ஸ்பேஸ் விடாமல் அப்படியே ஃபுல் நம்பர் டைப் பண்ணிங்க. விச் இது ஹவ் பர்ச்சேஸ் த வென் ஐ எம் கிரியேட்டிங் த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸிங் த மொபைல் நம்பர் தென் மை அக்கௌண்ட் இஸ் ஷோவிங் த பேண்ட் ஷோ ஓகேங்களா. ஐ ஹாவ் பக்கஸ்டா I have purchased a new mobile number today. The please unban this account is so that can create my own account. Okay, WhatsApp account. Please unban this account soon possible. Otherwise, they take legal action. The WhatsApp. I hope you will unban account soon possible. Thank you. ரெக்கார்ட்ஸில் வந்து உங்களுடைய நேமு அடுத்து மொபைல் நம்பரில் ஸ்பேஸ் விட்டு +91 அந்த கோலன்லாம் கொடுக்காம பட் +91 கொடுத்து உங்களுடைய ஃபுல் நம்பரை வந்து என்டர் பண்ணிங்க சரிங்களா. நான் இது வந்து சும்மா இதுக்காகன்றதை இன்டர் போட்டிருக்கேன். பட் அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்கள் நேம் என் நேம் கொடுத்துருக்கிறத உங்களுடைய நேமும் டைப் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுங்க சரிங்களா. இப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து காண்டாக்ட் வாட்ஸ்அப் த ஆர்டிக்கல் த ஹெல்ப் என்ன ஹெல்ப்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க என்ன மூலியமான்றது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் ஷோ ஆக மாத்திரம் பட் எதுவுமே வராது ஓகேங்களா. கீழே ஸ்கொயர் பண்ணியே வந்தீங்கன்னா உங்களை சென்ட் கொஸ்டின் தான் இருக்கும் ஓகேங்களா. தி ஆர்டிக்கல் ஆன்சர் த சென்ட் கொஸ்டின் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மெசேஜை வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும் ஓகேவா. சென்ட் ஆனோடனே உங்களுக்கு எதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு மெயில் மூலிமா வரும் சரிங்களா. இப்போ சென்ட் பண்ணிட்டோடனே கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் த காண்டாக்டிங் யூஸ் கெட் த பேக்கப் பை இமெயில் மேக் டு த 3 business days ஓகேங்களா. மினிமம் 3 டேஸ்னாச்சும் ஆகும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது. எங்களை தொடர்பு கொண்டதுக்கு நான் தமிழில் பண்ணியிருக்க மாதிரி எங்களை தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மின்னஞ்சல் மூலம் உங்களை தொடர்பு கொள்வோம். இதற்கு 3 வணிக நாட்கள் வரை ஆகலாம் ஓகேவா. மினிமம் 3 நாள் வரை ஆகலாம். நம்ம அதுக்குள்ளேயே வந்து ரிட்டன் எத்தனை டைம் மெயில் பண்ணாலும் சரி உங்களுக்கு அன்பேண்ட் ஆகாது, ரெஸ்பான்ஸும் வராது ஓகேங்களா. ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் 3 நாள் வரையும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் வரலாம், அடுத்த டைம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ நான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இது உடனே வந்துருச்சு ஏன்னா எந்த இஷ்யூ இல்லை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஓகேங்களா. என்னோட மெயில் ஓப்பன் பண்ணிட்டேன். மெயில் ஓப்பன் பண்ணிட்டு இன்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்பின உடனே அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வந்துச்சு ஓகேங்களா. சப்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னே அதில் என்ன இருக்கும் பாரு, ஹாய் தேங்க் ஃபார் த யுவர் மெசேஜ் we have checked this service report and ஆக்டிவேட் வித் நோ இஷ்யூ ஓகேவா. என்னோடய அக்கௌண்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த அக்கௌண்ட்டு. பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நினச்சேன். உங்களுக்கு பேண்டாக இருந்தால் உங்களுக்கு வேறு மாதிரி மெயில் வரும் சரிங்களா. எனக்கு வந்து பேண்டும் இல்லை என்னோடய நம்பர் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 90% வந்து அன்பேன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா. பட் இந்த மாதிரி வீடியோ நான் ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே. பாய்.